லேண்ட்லார்ட் இன்சூரன்ஸ்னா என்ன? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் சீரீஸோட போனஸ் செக்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது 2 விதமான நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆன்கோயிங் பேசிஸ்ல. நம்பர் 1 லேண்ட்லார்ட் இன்சூரன்ஸ், நம்பர் 2 உங்களுக்கு பில்டிங் இன்சூரன்ஸ். லேண்ட்லார்ட் இன்சூரன்ஸ் என்னன்னா, இப்போ அந்த வீடு வாடகைக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா என்னென்ன ரிஸ்க் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு லேண்ட்லார்ட் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. அதாவது ரெண்ட் கொடுக்காம இருந்தாங்க, இல்ல வீடை டேமேஜ் பண்ணிட்டாங்க, இது மாதிரி எந்த இதுவா இருந்தாலும் நீங்க லேண்ட்லார்ட் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. 2வது பில்டிங் இன்சூரன்ஸ். பில்டிங் இன்சூரன்ஸ்ன்றது கிட்டத்தட்ட உங்களோட சொந்த வீட்டுக்கு நீங்க எடுக்கிற இன்சூரன்ஸ் மாதிரி தான். பட் சொந்த வீட்டுக்கு நம்ம ஹோம் அண்ட் கான்டென்ட் இன்சூரன்ஸ் எடுப்போம். கான்டென்ட்றது வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் கவர் பண்ற மாதிரி. இதுக்கு பில்டிங் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்தாலே மோஸ்ட்லி போதுமாக இருக்கும். ஸோ பில்டிங் இன்சூரன்ஸ் வேல்யூவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு ஃபயர் டிசாஸ்டரோ ஏதாவது ஒரு டிசாஸ்டர்னால அந்த வீடை கம்ப்ளீட்டாக இடிச்சுட்டு திருப்பி ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட காஸ்ட் என்ன, அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது பெட்டர். புரியுதுங்களா? ஸோ லேண்ட்லார்ட் இன்சூரன்ஸோ பில்டிங் இன்சூரன்ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அப்சல்யூட்லி மஸ்ட்.